உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுதான் திருமண வயது. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அந்த கல்யாண வயசு அப்படிங்கிறது கவர்மெண்ட் சொன்ன வயசு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். பெண்களுக்கு 18 வயசுக்கு மேலேயும் ஆண்களுக்கு 21 வயசுக்கு மேலேயும். சரி, ரைட்டு, 18 வயசுக்கு மேலே எந்த வயசில் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் சித்தர்கள் குறித்து வைத்த ஒரு சில சுவடிகள் இருக்குது. அதாவது நாடி ஜோதிடத்துலேயும் ஒரு சில தன்மைகள் இருக்குது. இந்த வயது ஆகும்போது உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு லக்ன பலனில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன வயது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் தானே? ரொம்ப சந்தோஷம். அதற்கு முன் நாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் திருமண தடை நீக்கும் பரிகார பூஜை. அந்த பூஜையில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்? இந்த ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. சரிங்க, அந்த பூஜைன்னு சொல்லிக்கிங்க, யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. சரி, நான் இப்போ அதற்கான விட சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் அதுக்கான கேள்வி தான் எனக்கு கேட்டுட்ருக்கீங்க, சார் எப்படி அப்படின்ட்டு. அதனால் நான் அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு தோணுது. எப்படின்னா, 18 வயசுக்கு மேலே உள்ள பெண்களும் 21 வயசுக்கு மேலே உள்ள ஆண்களும் இந்த பூஜையில் கலந்துக்கலாம். கரெக்டாக தானே சொல்கிறேன்? கரெக்ட். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் திருமண வயது உள்ள ஆண்கள் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான நல்ல வரன் வேண்டும்னு நினைக்கிற பெற்றோர்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பாதுகாப்பாக கல்யாணம் நடக்குங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு கடமை இருக்கு இல்லையா? அப்படியே ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பூஜையில் தான் நீங்கள் அவங்களுக்கு உணர்த்தணும், உனக்காக பாருமா இவ்வளோ பெரிய பூஜைகள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மள புரிஞ்சுக்குவாங்க. அதற்கப்புறம் திருமண வயதுடைய ஆண் பெண்கள் தங்கள் குடும்ப நபர்களுக்கு பிடித்தமான வரன் வேண்டும் என நினைக்கும் நபர்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். கரெக்டு தானே? உங்கள் குடும்பத்துக்கு பிடித்தமான வரன் வேண்டும். ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி படிப்பு இந்த மாதிரி விஷயத்தில் வேணும் அப்படிங்கிறது. அந்த வரன் உங்கள் குடும்பத்துக்கு பிடிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி யாகத்தில் கலந்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையும். அதுக்கு அடுத்தது, ஒரு சில குடும்பத்தில் அம்மாவுக்கு வரன் பிடிக்கும், அப்பாவுக்கு அந்த வரனை பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் ஒரு சில குடும்பத்தில் அம்மாவுக்கு பிடிக்கும், அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு குழப்பம் நடக்குது இல்லையா? இந்த மாதிரி குழப்பம் இருக்கிற நபர்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். கட்டாயம் அந்த குழப்பம் நீங்கி சீக்கிரம் திருமணம் நடக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நிறைய பேர் இதை தான் கேட்டுட்ருக்காங்க. தங்கள் மகன் அல்லது மகளுக்கு அப்பாவோ அம்மாவோ சேர்ந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டிங்களா அவங்களுக்கு கரெக்டான வரன் அமைகிறதுக்கு சத்தியமான ஒரு வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் ஒரு சில சகோதரன் சகோதரிகள் தன்னோட சகோதரன் இல்லை சகோதரிகளுக்கு இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டிங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, என்னோடய மகன் வெளிநாட்டில் இருக்கான், இப்போ வர முடியாது, ஆனால் அவனுக்காக அப்பா அம்மாவையே நாங்கள் பூஜை பண்ணலாமா? கட்டாயம் பூஜை பண்ணலாம், அவனுக்கு தவறு இல்லை. ஆனால் நேரில் நீங்கள் 2 பேரும் கலந்துக்கணும். அதுதான் முக்கியம். நான் மீண்டும் சொல்கிறது, நேரில் நீங்கள் 2 பேரும் கலந்துக்கணும். அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் கலந்துக்கணும். இதுதான் அந்த பூஜையோட ப்ரொசீஜர். 2 பேரும் கலந்தால் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு புரிய நினைப்பேன். அதுக்கு அடுத்து இந்த கேள்வி வந்துட்டுருக்கு அதிகமாக. என்னென்னா, கருத்து வேறுபாடு காரணமாக கோர்ட்டு மூலிமா விவாகரத்து பெற்ற ஆணோ பெண்ணோ அவங்க தன்னோட 2வது திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயம் இந்த பரிகார ஹோமத்தில் கலந்துக்கலாம். ஏன்னா அதுலேயும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா? அதனால் இந்த ஹோமம் அதற்கு பயன்படும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த பரிகார பூஜையில் கலந்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகார பூஜை. பரிகார பூஜை மட்டும் இல்லை, சுவாமி திருக்கல்யாணம் அதுதான் ரொம்ப விசேஷம். சரிங்க, இந்த ஹோமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயம்லாம் சொல்லிட்டுருக்கேன். அதில் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். அது ரொம்ப முக்கியமான பொருள். உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்களா? தெரியுதா என்னன்ட்டு? ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம்தான் என் கையில் இருக்கிறது. மகாவில்வம். வில்வத்திலேயே மிக முக்கியமான வில்வம் மகாவில்வம். கோடி நன்மையை தரக்கூடியது, பாவத்தை போக்கக்கூடியது இந்த வில்வம். இந்த வில்வம் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோடய ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி திருக்கோயிலுக்கு தான் இந்த வில்வம் அங்கே போகிறோம். அதற்கு முன் உங்களுக்கு தரிசனத்துக்காக இந்த யாகத்தில் நாங்கள் வச்சு பூஜை பண்ணுறோம். இப்போ மகாவில்வத்தோட தரிசனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாவில்வம் நல்லா பார்த்துக்கோங்க. வேணால் ஜூம் பண்ணி காட்டுறோம். இதில் இலைகள் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சின்ன செடியாக இருக்கிறதுனால
உங்களுக்கு 10 இலைகள் வரும். இது பெரிய மரமாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக 13 இலைகள் வரும். இதுதான் மகாவில்வம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வில்வம். வில்வார்ச்சனைங்கிறது கோடி புண்ணியம் தரும். அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறதில்ல. அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த மகாவில்வத்து தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஒரு பரிகார பூஜை பண்ண உடனே இந்த மாதிரி மகாவில்வ தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வச்சிட்றேன், ரொம்ப நேரம் பகவானை. அதோட ரொம்ப முக்கியமானது இன்னும் ஒரு சில விஷயங்கள் அங்கே வரப்போகுது. அது ரொம்ப ஆச்சரியம் ஊட்டக்கூடிய விஷயங்கள். கண்டிப்பாக நிறையா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் 2 விஷயங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒன்று பிரம்ம கமலம், இன்னொன்று ரொம்ப முக்கியமானது கிருஷ்ண கமலம். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம். இவங்களை வணங்கும் போது பிரம்ம கமலத்தை நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் வணங்குனீங்களா, அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூ பூக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் வணங்குனீங்களா தலையெழுத்து மாறுங்கிறது கண்டிப்பான உண்மை. அந்த விஷயத்தையும் நீங்கள் அங்கே தரிசனம் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா திருமணம் தடங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அது நிறையா புண்ணிய காரியங்கள் நம்ம செய்யணும். நிறைய பேர் நினைப்பீங்க, ஒரு சில பேர் ஒரு கோயில் போனோடனே கல்யாணம் நடந்தது, ஒரு சில பேர் நான் போகாத கோவிலே இல்லை ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை. ஏன்? அப்போ நம்மளோட கர்மா பெரிய லெவலில் பிரச்சனை இருக்குது. அப்போ அதை போக்கணுமா தான் எவ்வளோ வேலைகள் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். அப்போ நல்லா யோசனை பண்ணிக்க. உங்களுக்கு பரிகார ஹோமம் நடக்குது, அதுக்கப்புறம் கலச அபிஷேகம் நடக்குது, அதுக்கப்புறம் விருஷ தரிசனம் நடக்குது, அதுக்கப்புறம் வெள்ளி தாயத்து, அதுக்குள்ளே ஒரு முக்கியமான பொருள் அதுதான் கருமஞ்சள் ஆட் பண்ணுறது. இந்த வாரம் சொல்லியாச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, அதில் நான் லைவ்லேயே சொல்லலாமே சார் அப்படின்னாங்க. அதனால் நான் சொல்லிடுறேன். கருமஞ்சள் உங்களுக்கு ஆட் பண்ணுறோம். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் யூடியூப்பில் கருமஞ்சள் போட்டிங்களா என்னென்னமோ வரும். ஆனால் அது முறையாக ஃபாலோ பண்ணிங்களா 100% நன்மைகள் தரும். உங்கள் கண்ணு முன்னாடி பூஜை செஞ்ச கருமஞ்சள் உங்களுக்கு கிடைக்கும். தாயத்து அது ரொம்ப ரொம்ப விசேஷம், வெள்ளி தாயத்து. அது இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்கள் அதில் ஆட் பண்ணுவோம். அதை நீங்கள் கண் முன்னாடி தான் பார்ப்பீங்க. நான் ஒன்றும் ரகசியமாக தனியால் இதை இது பண்ண போகிறதில்ல. என்னோடய நோக்கம் என்னென்னா, நிறைய ஆய்வுகள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு திருமண தடை எதனால் வருது, இதற்கு நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும், எவ்வளோ புண்ணியமான விஷயங்களை செய்யணும், திரும்ப திரும்ப புண்ணியமான விஷயங்கள் செய்யணும். இதுக்கப்புறம் தான் திருமணம். இது திருமணமே நான் சேவன் தான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருமண சேவை நடக்குது. அந்த கண்குளிர பார்க்குறீங்க, நீங்கள் சேவை செய்கிறீங்க, அவரோட திருமணத்துக்கு நீங்கள் உதவுறீங்க. ஆமாம் தானே, நீங்கள் தானே பணம் கட்டுறீங்க, அப்புறம் நீங்கள் தானே உதவுறீங்க அந்த கல்யாணத்துக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கர்மாவோட தன்மை குறைஞ்சிரும். இப்போ யோசிங்க. யோசிக்கிறதோடு மட்டும் இல்லை, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக உடனே சென்ட் பண்ணிவிடுங்க. நாளை மறந்துடாதீங்க. 14/4/2019 ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சித்திரை 1ஆம் தேதி தான் இந்த மகாயாகம் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா சேலத்தில் விஎம்கே அண்ட் விஎம்ஜி திருமண மண்டபம். என்னோட நிறையா பூஜைகள் அங்கே மட்டும்தான் நடந்தது, வேறு எங்கேயுமே பண்ணல. அதிகமாக பண்ண இடம் விஎம்கே அண்ட் விஎம்ஜி திருமண மண்டபம் தான். 2-3 கோவிலில் தான் இதுக்கு அடுத்து 2-3 கோவிலில் தான் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த திருமணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த ரொம்ப விசேஷம். திருமண தடை 100% போக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க உடனடியாக இந்த திருமணத்தில் விழாவில் கலந்துக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கு கோடி புண்ணியம் கிடைக்குங்க சொல்லி மீண்டும் இந்த லக்ன பலனை பார்த்துடலாம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன பலன் அப்படிங்கிறது. மேஷ லக்கணக்காரருக்கு திருமண வயது எப்போ அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த நான் வயது சொல்லும் போதே தெரியும் எம்எல்ஏ கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், இது சித்தர்கள் கூறிய விஷயங்கள், நாடியில் சொன்ன விஷயம். அப்போ சித்தர்கள் கூறியிருக்காங்கன்னா அது அவங்க வாழ்ந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது என்ன வயது அப்படிங்கிறது. அதாவது 15 வயது. அதனால தான் சரி. ஓகே, இதுக்கு அடுத்தது எப்போ 15 வயசுக்கு அப்புறம் மேஷ லக்னக்காரருக்கு எப்போ திருமண வாய்ப்பு அமையும் அப்படின்னு பார்த்தீங்களா, கரெக்டாக அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து 20வது வயசில் அமையும். அதுக்கப்புறம் 21 அமையும். இந்த 2 வருஷத்தை மிஸ் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நேராக 25வது வயசும் அமையும். அதுக்கப்புறம் இந்த 25 விட்டார்னா 29வது வயசில் அமையும். அப்புறம் 30வது வயசில் அமையும். இந்த காலகட்டத்தில் தான் மேஷ லக்னக்காரருக்கு திருமண அமைப்பு கொடுக்கும். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர்த்த ஆய்வு பண்ணிங்களா, உங்களோட திருமண வயதே நீங்கள் கணக்கிட்டீங்களா, இதில் தான் வரும். மேஷ லக்ன பலன் சொல்லிட்டுருக்கேன். மீண்டும் நான் சொல்கிறது லக்ன பலன், ராசின்னு நினச்சிடாதீங்க. இது லக்ன பலன், சரிதானே? புரிஞ்சுக்கவே நம்புகிறேன்.
அடுத்தது ரிஷப லக்னக்காரருக்கு. ரிஷப லக்னக்காரருக்கு திருமண வயது எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 வயசுலேயே ஆரம்பிக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இது அந்த காலத்தில் சொன்னதுப்பா, இப்போ இல்லை. மீண்டும் சொல்லிக்கிறேன், சித்தர்கள் சொல்கிற கணக்கு. அதுக்கப்புறம் எப்போ நடக்குதுன்னா 20வது வயசில் திருமணம் வருது. அவனோ பெண்ணுக்கோ 20வது வயசில் வருது. அதற்கப்புறம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ல் நடக்குது. 21க்கு அப்புறம் திருமணம் பண்ண முடியல, 21ல் பண்ண முடியல, காலதாமதமாகுது, நான் கொஞ்சம் படிச்சுட்டு தான் கட்டுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா 26ல் தான் மறுபடியும் அமைச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எப்போ அமைச்சு கொடுக்குறாரு? 30வது வயசில் அமைச்சு தரார். மீண்டும் 32வது வயசில் அமைச்சு கொடுக்குறாரு. இதுதான் அவரோட திருமண வயதுக்கான காலம் ரிஷப லக்னத்துக்கு. நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணீங்களா? கண்டிப்பாக நான் சொல்கிற வயசில் தான் நிறைய பேர்த்துக்கு ரிஷப லக்னக்காரருக்கு அமைச்சிருக்கும். இது 100க்கு 80% சரியாக இருக்குதுன்னு ஆய்வில் சொன்ன விஷயங்கள். அதுக்கு அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னக்காரருக்கு திருமண வயது எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்களா 17வது வருஷத்தில் ஆரம்பிக்குது. திருமண வயது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 17வது வருஷத்தில் ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 21வது வயசில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 22. இந்த 2 வருஷத்தில் திருமணம் பண்ணலாம். இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த 2 வருஷத்தில் திருமணம் பண்ண முடியலன்னா அதுக்கடுத்து நேராக எங்கே கொண்டு போகிறாங்கன்னா 26வது வயசில் கொண்டு போகிறார். 26வது வயசை கொண்டு போகிறார். 26வது வயசில் திருமணம் நடக்கலைன்னா நேராக 31வது வயசுக்கு தான் கொண்டு போகிறார். அதுக்கப்புறம் 33. அவருக்கு இப்படி தான் தள்ளி போயிட்டுருக்குது. ஏன்னா இந்த வயது காலங்களில் திருமணம் பண்ணிடணும். இந்த வயசாகும் போது நீங்கள் குருபலன் கண்டிப்பாக மேக்சிமம் இருக்கா இல்லையாங்கிறது கூட தேவையில்லை. உங்கள் ஜாதக பலன் சுபகிரக பலனாக அமைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் அந்த முயற்சி நீங்கள் எடுங்க, ரொம்ப நல்லா தான் அமையும். அதுக்கப்புறம் கடக லக்னம். இந்த கடக லக்னக்காரருக்கு திருமண வயது எப்போ எடுத்தோன்னே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16வது வயசில் ஸ்டார்ட் ஆகுது. மீண்டும் சொல்லிக்கிறேன், இது சித்தர்களுக்குரிய கணக்கு, நான் கூறுற கணக்குகள் இல்லை. சரிதானே? நம்புவீங்க நம்புகிறேன். ஓகே, இதுக்கு அடுத்தது அவருக்கு எப்போ திருமண வயது ஸ்டார்ட் ஆகுதுன்னா 21வது வயசு நடக்குது. 21வது வயசு நடக்கும்போது கடக லக்னக்காரர் திருமண வாய்ப்பு வருது. அதுக்கப்புறம் 23ல் உடனே கிடைக்க ஆரம்பிக்குது. 23ல் மிஸ் ஆச்சுன்னா 27ல் தான் மறுபடியும் அமைப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 29, 29 விட்டிங்களா 33ல் தான் தாலி கட்ட முடியும். இதுதான் அவரோட திருமண ஆண்டு கணக்கு. நிறைய பேருக்கு இது பொருந்தும், கண்டிப்பாக நீங்கள் கவனிங்க. இது சித்தர்களுக்குரிய கணக்கு. சிம்ம லக்னம். சிம்ம லக்னக்காருக்கு எப்போ திருமண வயது நடக்குதுன்னா 19 வயசில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த சிம்ம லக்னம் எப்போவுமே என்ன பண்ணுன்னா, நான் தான் ராஜா, எனக்கு எல்லா பொறுப்பும் இருக்குது, நான் எல்லாத்தையும் கடமையெல்லாம் செஞ்சுட்டு தான் பண்ணுவோம் அப்படிங்கிறனால அவங்க ஆரம்பத்துலேயே லேட்டாக ஆரம்பிப்பாங்க. அதனால தான் அந்த லக்னத்துக்கு திருமண வயது ஆரம்பமே 19ல் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எப்போ அடுத்தது அவருக்கு அலைன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா 21வது வயசில் ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டிங்களா 24ல் ஆரம்பிக்கலாம். 24 வயசுலேருந்து அதுக்கப்புறம் 28க்கு ஆரம்பிக்குது. 4 வருஷம் அப்படியே தள்ளி போயிடுது. 28லேருந்து 29 இந்த 2 வருஷம் அமைப்பு கொடுக்குறாரு. இந்த 29லேருந்து அதுக்கடுத்து எங்கே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகிறாருன்னா 32வது வயசுக்கு கொண்டு போய் நிறுத்துறாரு. 3 வருஷம் கழித்து தான் திருமணம் நடத்தி கொடுக்குறாரு. அதுக்கடுத்தது எப்போனா 35வது வயசு தான். சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்களா மேக்ஸிமம் திருமணம் தள்ளி போய் தான் அமையும். அதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அதுக்கடுத்தது கன்னிகா லக்னக்காரங்க. கன்னிகா லக்னக்காரங்க எப்போ திருமண வயது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 16 வயசுலேயே ஆரம்பிச்சிருது. திருமண லக்னம் 16 வயசில் ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்ததாக 20 வயசில் நடக்குது. 20வது வயசில் திருமணம் நடக்குது. 20வது வயசில் அடுத்தது 24வது வயசில் தான் மறுபடியும் திருமண வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறாரு. 25 அமைச்சு கொடுக்குறாரு. இந்த 2 வருஷம் நீங்கள் பார்க்கலாம் கன்னிகா லக்னத்துக்கு. 25 பார்த்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக 30 கொண்டு போயிடுறாரு. கன்னிகா லக்னத்துக்கு அடுத்தது 30 வயசு கொண்டு போய் தான் திருமணத்தை நடத்திட்டார். 25க்கு அப்புறம் 5 வருஷம் அப்படியே கேப் விட்டுறாரு. அதனால் கன்னிகா லக்னக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்களா திருமணம் அந்த வயதில் தள்ளிட்டாங்களா அடுத்து 30 வயசு ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுறதா வருகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக 33வது வயசை கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் 34 அந்த 2 வருஷத்தில் திருமணத்தை அமைச்சு கொடுத்துறாரு. இந்த 2ஐயும் அமைக்காம மாட்டவங்களுக்கு ரொம்ப லேட்டாக அமைச்சிட்ருக்கு. அதனால் இந்த வயதுக்குள்ளே திருமணம் பண்ணுறதுக்கான பிளான் நீங்கள் சரியாக போட்டுக்கிட்டிங்களா ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. அதுக்கப்புறம் துலா லக்னம். துலா லக்னம் எப்போவுமே என்ன பண்ணோன்னா சுக்கிர பகவானோட லக்னம். இந்த லக்னக்காரருக்கும் 7ஆம் அதிபதி வீடு யாராக இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சிங்களா கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும், செவ்வாய் பகவானோட வீடு. அப்போ திருமண வயது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்களா 18ல் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா 21வது வயசில் அமைச்சு கொடுக்குறாரு. 21வது வயசு விட்டிங்களா 24வது வயசு, 24 விட்டிங்களா 28 29 இந்த 2 வருஷம் கொடுக்குறாரு.
29 விட்டிங்களா 33. இதுதான் துலா லக்னத்தோட திருமண வயது. நீங்கள் தெரிஞ்சிங்களா? கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிங்களா? கன்ஃபார்மாக இதில் இந்த வயதில் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்ததாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னக்காரருக்கு செவ்வாயோட லக்னம் 7ஆம் அதிபதி சுக்கிர பகவானாக இருப்பார். அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திருமண வயது எந்த வயதாக இருக்குன்னு சித்தர்கள் கணிச்சிருக்காங்கன்னா 16வது வயசுலேயே திருமண வயது ஆரம்பிச்சிருவார். 16 வயசுலேயே. இதை நான் மீண்டும் சொல்லிடுறேன், இந்த கணக்குங்கிறது சித்தர்கள் கூறிய கணக்கு. இன்றைக்கி கணக்குன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, கேஸ் பிடிச்சி போட்டுருவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது சித்தர்கள் கூறின கணக்கை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன் ஒரு சில குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் திருமணம் நடக்குது, ஏன் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வருகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆய்வு. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கவே நான் நம்புகிறேன். அப்போ நீங்கள் அவங்கள அந்தையிலேருந்தே அந்த மெச்சூரிட்டோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அவங்க நம்மளுக்கு குழந்தை தான், எந்த வயசானாலும் குழந்தை தான். இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நோக்கத்துக்காக இந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த 2 விதத்தில் உதவி பண்ணும். உங்களோட திருமண வயதை புரிஞ்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணும், உங்கள் குழந்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணும். சரிதானே? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அடுத்தது 20வது வயசில் அமைச்சு கொடுக்குறாரு. 20வது வயசுக்கு அடுத்தது பார்த்தீங்களா எப்போ அமைச்சு தரான்னா 23வது வயசு அமைச்சு தராது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் 26ல் நிறுத்துறாரு. 3 வருஷம் தள்ளி நிறுத்துறாரு. 26லேருந்து பார்த்தீங்களா அதுக்கு அடுத்து ஸ்ட்ரைட்டாக 30ல் கொண்டு போய் நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் 33 வயசில் திருமணம் நடத்தி வச்சுறாரு விருச்சிக லக்னத்துக்கு. நீங்கள் நோட் பண்ணிங்களா? கண்டிப்பாக அதில் அமையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தனுஷ லக்னக்காரங்க. தனுஷ லக்னக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி யாராக இருக்காங்கன்னா புதன பகவானாக இருப்பார். கரெக்டு தானே? ஓகே. அந்த லக்னக்காரருக்கு திருமண வயது எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கணக்கு இருக்குது. தனுஷ லக்னக்காரரை பொறுத்த வரைக்கும் திருமண வயது 15லே ஆரம்பிக்கிறார். 15 வயசுலேயே திருமண வயது ஆரம்பிக்குதுன்னு சித்தர்கள் கணக்கு கூறியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரைட்டாக எங்கே சொல்கிறாருன்னா 21வது வயசு சொல்கிறார். 21வது வயசு சொல்கிறார். 21வது வயசுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 24வது வயசு சொல்கிறாரு. 24க்கு அடுத்து 26 வயசை காட்டுறாரு தனுஷ லக்னத்துக்கு. 26லேருந்து 30வது வயசு 31, இந்த 2 வருஷத்தில் திருமணம் பண்ணிடலாம். அப்படி அதை 2ஐயும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 35க்கு தான் கொண்டு போய் நிறுத்துறாரு. அதனால் தனுஷ லக்னக்காரங்க உங்களோட திருமண வயதை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். நிறைய பேர் இதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும், அந்த வயசில் நான் கரெக்டாக தான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் ஏன் அமையலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அதுக்கான விளக்கம் கண்டிப்பாக நான் சொல்லிவிடுவேன். அதுக்கடுத்தது மகர லக்னக்காரங்க. மகர லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமண வயது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சந்திரனாக இருக்காங்க 16 வயசுலேயே ஆரம்பிக்கிறார். அதுக்கு அடுத்ததாக திருமண வயது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 22வது வயசில் அவங்களுக்கு திருமணம் அமைச்சு கொடுக்குறாரு. 22வது வயசுலேருந்து அதுக்கு அடுத்த திருமண வயது எப்போனா 25ல் அமைச்சு கொடுக்குறாரு. 25க்கு அடுத்ததாக 27 கொண்டு போகிறாரு. 27க்கு அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக 31 கொண்டு போகிறாரு. 32 இந்த வருஷத்தை தான் திருமணத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இந்த 2 வருஷத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 35வது வயசில் தான் அடுத்து திருமணத்துக்கான பலனே கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் இந்த இடைப்பட்ட காலங்களில் இருந்தால் நான் வெயிட் பண்ண சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சரிதானே? கட்டாயம் அதை பார்த்துக்கோங்க. கும்பலக்கணக்காரங்களுக்கு கும்பலக்கணக்காரங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 7ஆம் அதிபதி யாருன்னா சூரிய பகவான் இருக்கிறாரு. அவர் எப்போவுமே கொஞ்சம் மெச்சூர்டு, கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறவர். அதனால் அவரோட திருமண வயது எப்போ அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்கன்னா 18 வயசில் தான் ஆரம்பிக்கிறார். சூரிய பகவான் இல்லையா, அதனால் அப்படி தான் ஆரம்பிப்பார். அதுக்கு அடுத்தது எப்போ ஆரம்பிக்குன்னா 21வது வயசுலேயே திருமண வாய்ப்பு மறுபடியும் வருது அந்த லக்னக்காரருக்கு. அதுக்கப்புறம் 23வது வயசில் நடக்குது. 23க்கு அடுத்தது 26வது வயசில் நடக்குது. அப்புறம் 28. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா 32வது வயசில் தான் திருமணத்தை அமைச்சு கொடுக்குறார். 33ல் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவார். இதுதான் கும்ப லக்னத்துக்கான திருமண வயது. மீன லக்னக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி யாருன்னா புதன், கன்னிகா லக்னம். புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பார். அப்போ அவரோட திருமண வயது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 15 வயசில் ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்ததாக எப்போ ஆரம்பிக்குதுன்னா 17 வயசில் வருது. அதுக்கு அடுத்ததாக எப்போனா 19 வயசு. அதுக்கு அடுத்ததாக 23, 24 இந்த வயசில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 27, 29 இந்த வயசில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக 33வது வயசில் தான் திருமணம் நடக்கும். இதுதான் மீன லக்னக்காரங்க திருமண வயது. இதில் நீங்கள் நிறையா விஷயம் கவனிச்சிருக்கலாம். ரெட்டப்பட வயசு நான் நிறையா டைம் சொல்லியிருப்பேன். இந்த ஒத்தையா ரெட்டையாங்கிறது தயவு செஞ்சு இல்லவே இல்லை. அதை நிறைய பேர் குழம்பிட்டு திருமணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த பழக்கத்தை நீங்கள் இன்னிலிருந்து விட்டுறலான்னு தெளிவாக சொல்லலாம்.
இல்லைங்க எனக்கு 24 நடக்குது, எனக்கு 25 அந்த ஒத்தை வந்தால் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சத்தியமாக அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒத்தை ரெட்டை இதெல்லாம் இல்லவே இல்லை. திருமண வயதுக்கான காரணம் அந்த அமைப்பு வரும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே காமனாக பொதுவான பலன் தான். இது முழுக்க முழுக்க பொது பலன். மீண்டும் சொல்லிக்கிறேன், பொது பலன் எதுக்குப்பா பொது இடத்துல சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். கரெக்டாக அக்யூரேட் ஆகிறது மட்டும் சொல்லு அப்படின்னா, கண்டிப்பாக அக்யூரேட் ஆகிற விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80% மேட்ச் ஆகும். நான் சொல்கிற லக்னக்காரங்களுக்கு அந்த வயது திருமணம் 80% மேட்ச் ஆகும். நீங்கள் கமெண்டில் போடுங்க உங்களோட திருமணம் எப்போ நடந்தது அப்படிங்கிறது, உங்களை ஏற்கனவே திருமணம் ஆனவங்க. ஏன்னா இது ஒரு ஆய்வு, ரொம்ப காலமாக நான் செஞ்சிட்ருக்கேன். சித்தர்கள் கூறிய விஷயத்தை, சித்தர்கள் சொன்னதை ஆய்வு பண்ணுற தகுதி எனக்கு இல்லை தான், ஆனால் இருந்தாலும் செய்ய வேண்டியது கடமை இருக்குது. அதனால் நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டுட்ருக்கேன். திருமணம் ஆன ஜாதகங்கள் எப்படியும் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா, சார் உங்களோட திருமண டேட்டை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, சரி ஓகே உங்கள் லக்னத்துக்கு ஓகே இது எதுவும் மேட்ச் ஆகும், கரெக்ட் ஓகே கரெக்டாக தான் அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது 80% வருது. 1-2 வரல. நானும் ஓப்பனாக சொல்லிக்கிறேன், 1-2 வரல. ஏன் வரல அப்படிங்கும்போது பார்த்தீங்களா, இது சொன்னாலும் ஒரு இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. இந்த டேட் வராத திருமணம் பண்ணுற தம்பதிகள் மேக்ஸிமம் பார்த்தீங்களா, நான் சொல்கிறது 2 பேர்த்துக்கும், 2 பேர்த்துல யாருக்கும் ஒருத்தருக்கு மேட்ச் ஆகிடுது 80%. அப்படி 20% மட்டும்தான் மேட்ச் ஆகாமல் இருக்குது. அந்த 20% பேரும் இந்த ஆண் லக்னமும் பெண் லக்னமும் அந்த வயது கரெக்டாக இல்லாமல், நான் சொன்ன வயதில் கரெக்டாக இல்லாமல் நடந்திருந்தால் அவங்க சின்ன சின்ன சண்டைகளோடு இருந்துகிட்ருக்காங்க. இந்த நொடி வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் மருமாங்கல்ய பூஜை பண்ணிக்கோங்க, திருமங்கலம் குடியில் போய் மருமாங்கல்ய பூஜை பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க அது பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கான பரிகாரமும் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு குடும்பத்தில் திருமணமான ஆணோட வயது பெண்ணோட வயது எழுதுங்க, கண்டிப்பாக அந்த லக்னத்தில் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. பாருங்கள், மீண்டும் நம்ம ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.